ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோலிவுட் டாபிக்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்சியூ பற்றி பயங்கரமாக பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பென்ஸ் படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே ரொம்பவே அது மேலே நிறையா எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது எல்சியூ மேலே. ஏன்னா புது புது எல்சியூவில் கேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கார் லோகேஷ் கனகராஜ். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ராகவலரன் சேர்ந்துட்டார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் உள்ளே கொண்டு வரதை பற்றி டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இதை இன்னும் அஃபீஷியலாக சொல்லலை, பட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமூக வட்டாரங்கள்லாம் தெரியப்படுத்துது. ஸோ எப்படி இருக்குங்கிறத கிழக்க பண்ணிடுங்க. அவர் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க, நம்ம சேனலில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிரபாஸ் வேணான்னு தான் சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னு தெரில, பட் அவர் இருக்கிறனால தான் இந்தியன் சினிமா ஒரு பீக் லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவரும் ஒரு ரீசன். ஓகேவா? ஸோ அதனால் எந்த ஒரு ஆக்டருமே குறை சொல்ல முடியாது. பட் அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இது போக இன்னுமே நல்லா திறமையான இதெல்லாம் கோலிவுட்லேயே இருக்காங்க. ஸோ நம்ம ஜியான் விக்ரம் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக அது மாதிரி நல்ல நல்ல நடிகர்களெல்லாம் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரொம்ப பெரிய நடிகர்களை தான் நடிக்க வச்சு இந்த எல்சியூ பயங்கரமாக ஹிட் ஆக்கணும் அப்படின்லாம் இல்லாமல், ஸோ நம்ம அதாவது நல்ல நல்ல நடிகர்கள், திறமையான நடிகர்களாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம். லோகேஷ் கனகராஜ் அதை மட்டும் பண்ணார்னா கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ அவர் படங்களை அவர் எடுக்கிறக்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அது பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா அவர் ஸ்டைலில் அவர் படம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டு தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க முடியுங்க. லாஸ்ட்டாக லியோவாக இருக்கட்டும், ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுமே வைக்கல, அதனால தான் ஒரு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே இல்லை, அதனால தான் வசூல் போகலங்கிறது அது ஒரு பாயிண்ட் தான், கரெக்ட் தான். பட் அவரோட ஸ்டைலில் எடுத்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபேக் ஸ்டோரி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு மழுப்பாமல் ஒன்றுமே பயங்கரமாக எடுத்திருக்க முடியும். ஸோ இதெல்லாம் யார் அக்ரி பண்ணுறீங்கிறத கீழே பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து எல்சி மேலே பிக்கஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு இப்போதைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அது கன்ஃபார்ம் தான். நம்ம பென்ஸ் படம் பார்த்திங்கன்னா எல்சி கீழே வர்றது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய டாக்ஸ் போயிட்டே இருக்குது. ஏன்னா ராகவலரன் சார் எந்த மாதிரி ஒரு இதில் வரப்போகிறாரு, ஸோ இது எப்படி எல்சியூ கூட கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரோலெக்ஸோட ஆப்பனண்ட்டாக பென்ஸ், அதாவது ராகவலரன்ஸ் நம்ம ரோலெக்ஸுக்கு ஆப்பனண்ட்டாக தான் இருப்பார். அவரும் ஒரு ஸ்மக்லர் தான், ட்ரக் டீலர் தான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் வாய்ப்பு இருக்குன்னுலாம் இல்லை, அது கன்ஃபார்ம் தான். ஏன்னா இப்போ அந்த ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டான சிம்பிள்லாம் யூஸ் பண்ணி அவங்களுமே ட்ரக் தான் எல்லாம் மேக் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க, ஏற்றுமதி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சிம்பிள். 2 ஸ்னேக்ஸ் பார்த்து ஒன்றோட ஒன்று அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி ஒரு சிம்பிள் தான். ஸோ நம்ம ரோலெக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கும்போது தேல், ஸோ இந்த பக்கம் ஸ்னேக்ஸு. ஸோ பயங்கரமான ஒரு இதாக தான் இருக்குது. 2 பேரும் ஏன் போட்டு இருக்கக்கூடாது? ஸோ அண்ணன் தம்பியாக வருவாங்கிறது வேறு. ஸோ இது ஆப்பனண்ட்டாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இவரை தோக்கடிச்சிட்டு கூட அந்த இதுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதாவது 28 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அது ஏன் இவரை தோக்கடிச்சிட்டு வந்ததை கூட அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கலாம் நம்ம ரோலெக்ஸ். ஸோ அதுக்கு அப்படியும் வாய்ப்பு இருக்குது. நம்ம டில்லி இருக்கார்ல, ஸோ கைதி 2ல் ரோலெக்ஸ் வரப்போகிறதா, கேமியோ ரோல் பண்ண போகிறதா நிறைய தகவல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கைதி 2ல் ரோலெக்ஸ் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கைதி 2க்கும் நம்ம பென்ஸ் படத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய கனெக்ட் ஒன்று இருக்கும். ரோலெக்ஸுக்கும் பென்ஸுக்குமே நிறைய கனெக்ட் இருக்குது, ஒத்துப்போகுது. ஸோ அதே மாதிரி கைதி 2க்கும் பென்ஸ் படத்துக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடைக்கலம் அன்புதாஸ் எடுத்துக்கலாமே. ஸோ அவங்கள எடுத்துக்கிட்டால் கரெக்டாக அவங்க யார்கிட்ட வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டால் நம்ம ரோலெக்ஸ் தான் சொல்லுவீங்க. பட் ஆக்சுவலாக அது கிடையாது. ஸோ விக்ரமோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸே அவங்க புதுசாக தான் பார்ப்பாங்க. ஸோ ஒருத்தர் சொல்லி தான் ரோலெக்ஸை பார்க்கவே அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அப்படி யார் சொல்லி வந்திருப்பா அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடைக்கலம் பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஃபோன் கூட பேசிகிட்டு இருப்பார் கிளைமேக்ஸில். ஸோ அந்த கால் யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ விக்ரமில் ஸோ நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பாஸ் மாதிரி. ஸோ அதாவது நம்ம சூர்யா கீழே இருக்க பாஸு, ஸோ அவங்க அடைக்கலம் அன்புதாஸுக்கு பாஸு. புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன், வளரலாம் இல்லை. ஸோ ரோலெக்ஸ் கீழே ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு கீழே தான் அடைக்கலம் அன்புதாஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடைக்கலம் அன்புதாஸ் பார்த்திங்கன்னா நம்ம கைதி கூட, அதாவது கைதி டில்லி இருக்காப்புல, அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. எல்லோரும் ஒன்றா தான் வேலை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பாஸ்ட்டில். ஸோ அப்படி பார்த்தா இந்த அடைக்கலம் அன்புதாஸ் டில்லி, ஸோ 3 பேரும் ஏன் பென்ஸ் அதாவது ராகவலரன்ஸ் கிட்டே வேலை செஞ்சுட்டு வந்துருக்கக்கூடாது? அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகளால் நம்ம டில்லி ஏதாவது ஜெயிலுக்கு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவர் ஒய்ஃப் இறந்துருக்கலாம். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கே நடந்திருக்கலாம். இதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை தொடர்ந்து
நம்ம அமர் இருக்கார்ல, ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா பென்ஸ் படத்தில் வரக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அமர் ஃபகத் ஃபாசில் தான் சொல்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்குவாடில் ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க அந்த பிளாக் ஸ்குவாடில் இப்போ அவர் தான் லீட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ விக்ரம்லேயே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்க இவர் பார்த்திங்கன்னா நம்மளோட அதாவது வாண்டட் கேங்ஸ்டர் தான் நம்ம இப்போதைக்கு பென்ஸே. ஸோ அப்படி தான் சொல்லி அந்த ப்ரோமோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாண்டட் கேங்ஸ்டர்னு ஒரு போஸ்டர் ஒன்று வெளில வரும். பார்த்தா நம்ம பென்ஸோட அந்த சிம்பிளோட போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா நம்ம பென்ஸ் வந்து எல்லாத்தாலையும் தேடப்படுற ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் தான். ஸோ அவரை ஏன் பிடிக்க நம்மளோட அமரை அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும். ஸோ அப்படி பார்த்தா பிஜாய், அமர் இவங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நான் நினைக்கிறேன், நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பர்சனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்சியூவில் நிறையா புது கேரக்டர்கள், அதாவது பிரபாஸ் கூட வரேன்னு சொல்லிட்டாரு. பிரபாஸ் வந்தால் ரோலெக்ஸ் படத்தில் இறங்கினா பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டான்லின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமில்ல, கொரியன் ஆக்டரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சலார் படத்தில் பிரபாஸ் கூட வந்து வில்லனாக நடிக்க போகிறாரு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏன்டா பெரிய வெளிநாட்டில் இருக்கிற கேரக்டர்லாம் இறக்க மாட்டேறீங்க அப்படிங்கிறத சொல்லி தான் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்கலான்னு தோணுது. ஸோ லோகேஷ் கனகராஜ் ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கள், நம்ம டான்லியை மட்டும் இறக்கி விடுங்க ரோலெக்ஸுக்கு ஈக்குவலாக. ஸோ பயங்கரமான ஆக்டர் அவர். ஸோ அவர் படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர், என்ன ரோல் கொடுத்தாலும் பிரித்து மேய்ஞ்சிருவான் தலைவன். ஸோ அவரோட ஒரு பஞ்சுக்கு எவனுமே நிற்க முடியாது. ஸோ ஏன் அந்த மாதிரி கேரக்டர்லாம் உள்ளே இறக்க மாட்டேறீங்க எல்சியூக்குள்ளே? ஸோ ஏன் இந்தியாவுக்குள்ளேயே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ வெளியிலேருந்தும் நிறையா ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, கூட்டிகிட்டு வரலாம்ல. ஸோ பயங்கரமாக தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணால். ஸோ டான்லியை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா சலார் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ரான் அந்த படத்துலலாம் ஒரு நடிக்கிறதா பெரிய டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதை தொடர்ந்து எல்சியூக்குள்ளேயும் இறக்குனா பயங்கரதாக இருக்கும். நம்ம ரோலெக்ஸும் அவருக்கும் ஃபேஸ் ஆஃப் சீன்லாம் வச்சா பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை யாரை என்ன நினைக்கிறீங்க கிளக்கணும் பண்ணிடுங்க. அப்படி இருந்தால் நல்லா இருக்குமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுதுன்னு. அப்புறம் மோஸ்ட்டாக வெயிட் பண்ணுற ஒரு படம்னா லியோ 2 சொல்லுவேன். என்னடா லியோ 2 சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க நம்ம தளபதி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் அது வந்து தளபதி டக்குன்னு மைண்ட் மாறிடலாம். ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு, தளபதி சொன்னால் கண்டிப்பாக நான் லியோ 2 பண்ணுவேன். ஸோ லியோ 2க்கு இப்போவே டைட்டிலும் வச்சுட்டாரு. ஸோ அது பார்த்திங்கன்னா சிம்பிளான டைட்டில் தான், அவங்க பேர்லேயே வச்சுட்டாரு. ஸோ பார்த்திபன்னு. ஸோ அந்த பார்த்திபனுங்கிறது தான் டைட்டிலே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லியோ 2 எப்படி வரப்போகுதுங்கிறத. ஏன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து என்னவா இருக்கும் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி யோசிச்சா அப்படியே ரொம்ப யோசிக்கிற மாதிரி ரொம்ப உள்ளே போயிடுறோம், ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் நான். ஸோ அப்படி என்னடா கதையாக இருக்கும், இவர் யார் கொண்டிருப்பா, ஸோ அவங்க தங்கச்சி இவரே கொண்டிருப்பாரா, இல்லை அந்த இது நரபலியெல்லாம் கொடுத்தது இவரா. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்லாம். ஸோ இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக கமிட்டட் ஆகி அந்த படம் டக்குன்னு வந்துடணும். ஸோ லியோ 2க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, தளபதி வெறியர்கள்லாம் இருப்பீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோலிவுட் டாபிக்ஸ்.